நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மந்தையில் சேராத ஆடுகள் எங்கிலும் கோடி கோடி உண்டே என்று பாடினாங்களே ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்கள் தேசத்தில் ஒரு முறை கூட இயேசு என்று பெயரை கேட்டிராத மக்களை உடைய கைகளிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கள் இரத்தம், எங்களுடையவர்கள் ஆண்டவரே. அவர்களை போய் சந்திப்பது எங்களுடைய கடமை. அது எங்கள் மேல் விழுந்த ஆண்டவரே கடமையாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கீங்கப்பா. நாங்கள் இந்த மக்களுக்காக எங்கள் ஜீவனையும் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, சனிக்கிழமை தோறும் மிஷனரி பயணம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இது பண்டிகை காலம். ஆகவே உங்களோடு கூட நான் கொஞ்சம் நெருக்கமாய் ஆதிவாசி மக்கள், பழங்குடியின மக்கள், கண்டுகொள்ளப்படாத மக்கள்னு கூட சொல்லலாம். அரசாங்கத்தால் முறையாய் கண்டுகொள்ளப்படாத மக்கள், அவர்களுக்காக உங்களோடு கூட நான் பேசும்படியாய் வந்திருக்கிறேன். கடந்த வாரம் சனிக்கிழமை இந்த பழங்குடிகள் என்றால் யார், ஏன் இவர்கள் நடுவிலே நம்முடைய தமிழ் மிஷனரிகள் இவ்வளவு திரளாய் போயிருக்கிறார்கள், இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு என்ன, எப்படி இந்த தேசம் ஆரியர்களுடைய பிடியிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது, ஆரிய கலாச்சாரம், ஆரியர்கள், வர்ணாசிரமம், சனாதனம், கடவுளின் பெயரால் மக்களுக்குள்ளே வேறுபாடுகள், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இப்படிப்பட்ட கேவலங்கள் நிறைந்த ஒரு நாடு நம்முடைய நாடு. ஏற்கனவே இந்த தேசத்தில் ஒரே ஜனமாய் நாகரிகத்திலே வளர்ந்தவர்கள் திராவிடர்கள். கருப்பர்கள் என்றால் இழிவானவர்கள் அல்ல, சிவப்பு தோல் என்றால் அவர்கள் உயர்ந்தவர்களும் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த சிவப்பு தோலோடு வெளியிலேருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தாங்களே, அவங்க தான் கீழ்த்தரமான மக்கள். அவர்கள் கிராம நாகரிகத்திலே வளர்ச்சியடையாமல் இருந்த மக்கள். ஆனால் திராவிடர்கள் அன்றைக்கே இவர்கள் நாகரிகத்திலே சிறந்திருந்தவர்கள், சமுதாயத்திலே பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தவர்கள். மெய்யான தெய்வம் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. இயற்கையை கடவுளாய் வழிபட்டு கொண்டிருந்த மக்கள். கள்ளம் கவடமில்லாத அந்த மக்களை வெளியே இருந்து உள்ளே வந்த ஆரிய வம்சம், ஆரியர்கள், இவர்களை மதத்தின் ரீதியாய் அடிமையாக்கி தங்களை கடவுளின் தலையிலிருந்து பிறந்தவன் என்று கடவுளுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி ஆண்டாண்டு காலமாய் மக்களை அடிமைப்படுத்தியே பழகி இன்றைக்கு ஆட்சியிலே உயர்ந்த இடங்களிலே அமர்ந்திருக்கிறார். எவ்வளவோ திராவிட இயக்கங்கள் 70 ஆண்டுகளாகவே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் 3% இந்த ஆரியர்கள் நாட்டின் 90% உயர்ந்த பதவியிலே இருக்கிறார்கள். இன்றைக்கும் வெவ்வேறு விதங்களிலே அடிமைப்படுத்தத்தான் பார்க்கிறார்கள். இந்த சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது.
ஆரிய சித்தாந்தத்திற்கும் திராவிட சித்தாந்தத்துக்குமான பகை இந்தியாவை பொறுத்தவரையிலே இன்னும் ஓயவில்லை. அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு பிரச்சனை. பலஸ்தீனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யூதர்களுக்கும் பலஸ்தீனர்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனை. அது 6000 வருஷமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்குமான பிரச்சனை அது. இங்கே ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான பிரச்சனை இது. ஆஸ்திரேலியாவில் வெள்ளையர்களுக்குமே பிரச்சனை. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் ஒரு பிரச்சனை, தீர்க்க முடியாததாய், கோல்டு வாராய், ஒருவரை ஒருவர் ஆக்கிரமித்துக் கொள்ள துடித்து கொண்டிருக்கிற, உலகம் முழுவதும் இருக்கிற அந்த குணம் வெவ்வேறு பெயரிலே வெவ்வேறு நாடுகளிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் அடிநாதமாய் இருக்கிறது சத்ருவாகிய சாத்தான். இத்தனையும் பின்னணியிலிருந்து இயக்குகிறது இருளின் அதிபதி. தேசத்திலுள்ள ஒருவரையும் பரலோக ராஜ்யம் சென்றுவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிற சத்ருவாகிய சாத்தான். ஆகவே நமக்கு ஆரியர்கள் மேலே வெறுப்பில்லை, திராவிடர்கள் மேலே வெறுப்பில்லை. அவருடைய சித்தாந்தத்தை பின்னால் இருந்து இயக்குகிற சத்ருவாகிய இருளின் அதிபதியோடு நமக்கு பிரச்சனை. ஆகவே ஜெபத்தில் தான் அவனை மேற்கொள்ள வேண்டும். இந்த திராவிடர்கள் தான் இன்றைக்கு பழங்குடியினர்களாக அறியப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலே வெவ்வேறு பெயரிலே வெவ்வேறு மொழியிலே அவர்கள் இருந்தாலும் அந்த மொழிகளுக்கெல்லாம் எழுத்து வடிவமே கிடையாது, இலக்கியமே கிடையாது, வெறும் பேச்சு வழக்கு மட்டும்தான். அந்த மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற பணிதான் மிஷனரி பணி. மிஷனரி பணி என்பது ஏதோ இங்கிருந்து காசு பணங்களை கொண்டு போய் அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை கிறிஸ்தவத்திற்கு மாற்றுகிறோம் என்று அநேகர் தெரிந்தே போய் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் நடக்கிறதில்லை. நான் இந்த பணியிலே 40 ஆண்டுகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தேசத்தினுடைய காடுகளை பற்றி எனக்கு தெரியும். மத்திய பிரதேச காடுகளுக்குள்ளே இருக்கிற பழங்குடியினர் சாப்பிட்ற சாப்பாட்டை நானும் சாப்பிட்டிருக்கிறேன். ஒரிசாவிலே, மகாராஷ்டிராவிலே, சத்தீஸ்கரிலே அங்கிருக்கிற அந்த பழங்குடியின மக்களோடு நான் என்னுடைய உணவை பகிர்ந்திருக்கிறேன். அவருடைய உணவை சாப்பிட்டிருக்கிறேன். அவர்களோடு அமர்ந்து இயேசுவின் அன்பை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த சின்ன அனுபவத்தின் வாயிலாய் சொல்லுகிறேன். பழங்குடியின மக்களுக்கு இயேசுவை அறிவித்தே ஆக வேண்டும். கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரிசாவுக்கு போயிருந்த பொழுது ஒரு வார சந்தைக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அப்போ சொன்னாங்க, மலையிலிருந்து காடுகளிலிருந்து பழங்குடியின மக்கள் திரளாய் அந்த சந்தைக்கு வருவாங்க, அவங்களெல்லாம் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. நானும் மகிழ்ச்சியோடு போனேன். நான் சொல்வது 1999. நான் அந்த சந்தைக்கு போனேன். நிறைய ஆதிவாசி மக்களை காமிச்சு, இவர்கள் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் இந்த மொழி பேசுகிறன்னு எனக்கு சொல்லி வந்தார்கள். நானும் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டே வந்த பொழுது அந்த சந்தையினுடைய ஒரு ஓரமான பகுதிக்கிட்ட கூட்டு போனாங்க. பயங்கர பேட் ஸ்மெல் அடித்தது. என்னன்னு கேட்டால், இதை சாராயம் விற்கிற இடம். நாங்கள் 4-5 பானைகளிலே வித்தியாசமான சாராயங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு சாராயம் சொண்டிச்சோறுன்னு சொல்கிற சோறு பொங்கி அதை தண்ணி சேர்த்து பூமிக்கு அடியிலே புதைச்சி வச்சு அழுக வச்சு நார வச்சு புழு பிடிச்சி அந்த பானை எடுத்து அதை சூடாக்கி அந்த நீராவிய தண்ணியாக்கி அதை ஒரு சாராயம்னு வடித்து எடுக்கிறாங்க. அந்த சாராயம் குடித்தா கொஞ்ச நாளில் கண் அவிஞ்சிரும். இந்த தேசத்தில், பாரத தேசத்தில், அருணாச்சல பிரதேச மக்களில் பழங்குடியின மக்கள் 100% குடிக்கிற சாராயம் அந்த சாராயம் தான், சொண்டிச்சோறு. இந்தியாவிலேயே அதிக கண் பாதிக்கப்பட்ட மக்கள் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் இயேசுவை சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. தடை. இன்றைக்கும் ஒரு மிஷனரி ஸ்தாபனம் கூட
அருணாச்சல பிரதேசத்தில் கிடையாது. உள்ளே செல்வதற்கே நமக்கு அனுமதி கிடையாது. இந்தியா தான். இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்குள்ளே, கர்நாடகாவுக்குள்ளே, அப்போ ஆந்திராவுக்குள்ளே, பெங்களூருக்குள்ளே, இந்த மகாராஷ்டிராவுக்குள்ளே போகிற மாதிரி அங்கே போக முடியாது. அருணாச்சல பிரதேசம் போகணும்னா அருணாச்சல பிரதேச கவர்மெண்ட்டை ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். நாட்டுக்குள்ளே விசா வாங்கி தான் உள்ளே போக முடியும். அங்கே போய் மத பிரச்சாரம் பண்ணால் உடனே நம்மளை அரெஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க நம்மளை. மக்கள் கண்களில் ஒளி இல்லாமல். இன்னொரு ஆச்சரியமான சம்பவம் சொல்லவா? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பத்திரிகை, டெய்லி பேப்பர் அச்சிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு மேகசின் கூட அச்சிடப்படவில்லை. ஒரு நியூஸ் பேப்பர் கூட அங்கே அச்சிடப்படவில்லை. தேசத்தின் செய்தி இந்த மக்களுக்கு தெரியாது. இப்படி அந்த சாராயம் விற்கிற அந்த பகுதியில் போய் அப்படியே சுற்றி பாட்டுட்டு வர்றோம். ஒரு தாயார், ஒரு அம்மா, அது ஆதிவாசி பெண், அவளுக்கு ஒரு குழந்தை 1.5-2 வயசு இருக்கும், ஒரு ஆம்பளை பையன். அந்த பையனை மடியில் போட்டு முதல்ல பட்டையில் அந்த சாராயத்தை வாங்கி குடித்தா. நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவள் ஃபுல்லாக வயிற்றுக்கு சாராயத்தை குடிச்சிட்டு மறுபடியும் வேண்ட சாராயத்தை வாங்கி இந்த குழந்தை வாயில் ஊத்துறா. அது கால உதறிட்டு குடிக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் கண்ணுக்குட்டிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு எப்படி நம்ம ஒரு புனலை வாய்க்குள்ளே வச்சுட்டு ஊற்றுவோமோ, அதே மாதிரி அந்த பிள்ளை மூக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாய்க்குள்ளே ஊற்றுறா. அது கடக்குன்னு குடிக்குது பட்ட சாராயத்தை. நான் மிஷினரிகிட்ட சொன்னேன், எனக்கு அந்த அம்மாவுடைய பாசம் தெரியாது, நீங்கள் வாங்கினேன், எனக்கு நான் அந்த அம்மாட்ட பேசணும் அப்படின்னு. உடனே கிட்ட போனோம். நான் சொன்னேன், இம்மா நீ தான் குடிச்சு சாகுற, குடல் வெந்து சாகுற, இந்த பச்சை பிள்ளை என்னமா தப்பு பண்ணிச்சு, அதுக்கு ஏமா சாராயத்தை கொடுக்கன்னு கேட்டேன். நான் நியாயமாக கேட்டேன். அதுக்கு புரியலை. இவர் அந்த அம்மா மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு. பயங்கர கோபம் வந்து ஏறைய முன்னாடி சட்டையை பிடிக்கிற மாதிரி கிட்ட வந்துட்டா. ஃபுல் போதையில் இருக்கிறா. சொன்னா, எவளாவது பெத்த பிள்ளைக்கு சாராயம் கொடுப்பாளா? நான் கொடுக்குறேன். ஏன்னு கேட்குறியா? நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்ற? 3 தடவை சாப்பிட்றல்ல. நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு 1 தடவை தான் சாப்பிட்றோம். ராத்திரி மட்டும்தான் எங்களுக்கு சோறு சாப்பாடு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணும். சாயங்காலம் கொஞ்சம் அரிசி கிடைக்கும், உருளைக்கிழங்கு கிடைக்கும், ஒன்றா போட்டு அவிச்சு கூழ் மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நேரம் சாப்பாடு. நான் பெரியவா, பசி பொறுத்துக்கிடுவேன். இந்த பச்சை பிள்ளை பசின்னு அழுதா பெத்த வயிறு கொதிக்குதியா, பெத்த வயிறு கொதிக்குது. அதனால்தான் காலையில் நான் வேலைக்கு போகும்போது வயிற்றுக்கு சாராயத்தை கொடுத்துட்டேன்னா அந்த போதையில் அவன் அப்படியே தூங்கிட்டு கிடப்பான் தொட்டில். நான் தொட்டிலில் போட்டு வயலில் வேலை செய்ய போயிடுவேன். சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்துட்டு நாங்கள் வரும் பொழுது இவனையும் அப்படியே தூக்கிட்டு நல்லா போதையிலே தான் இருப்பான். ராத்திரி கஞ்சி காய்ச்ச பிறகு அவனை எழுப்பி வயிற்றுக்கு கஞ்சியை கொடுத்து படுக்க வைக்கிறேன். 3 நேரம் சோறு குடியா? நான் என் பிள்ளைக்கு சாராயத்தை கொடுக்க மாட்டேன். எங்கள் சர்ச்சில் மைக்கு போட்டு மேடையில் பேசுகிறது ரொம்ப எளிது. சாராயம் குடிக்கிறது பாவம், கல் குடிக்கிறது பாவம், இப்படின்னு நம்ம போதை வஸ்துக்களை அருந்தக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு புத்தி சொல்கிறது ரொம்ப ஈஸி. மைக்கில் தானே பேசுகிறோம். ஆனால் அந்த அம்மா மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த அம்மா கேட்குறாங்க, 3 நேரம் எனக்கு சோறு குடியா, என் பிள்ளைக்கு நான் சாராயத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு அன்பானவர்களே, மிஷினரி பணிகள் என்றால் ஏதோ காட்டுக்குள்ள உள்ள மக்கள்கிட்ட போய் சுவிசேஷம் அறிவித்து இயேசு நல்லவர்னு சொல்லி
அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆக்குவதல்ல மிஷினரி பணி. மிஷினரி பணிக்காய் ஒரு முறை நாங்கள் மகாராஷ்டிரா கிராமத்துக்குள்ளே கடந்து போனோம். அங்கே ஒரு மிஷினரி இருந்தார், தமிழ் பேசுகிறவர். ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தார். அந்த குடிசை வீடு அவர் மிஷினரி பணி செய்கிற அந்த கிராமங்களுக்கு வெளியே இருக்கிறது. தனியாக அங்கே உட்காந்து என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்டார். அவர் கல்யாணம் கூட ஆகலை. அவர் சொன்னார், அண்ணே அந்த ஊரில் போய் இருக்க முடியாதுண்ணே. ஏன்? பெரியோர் முதல் சிறியோர் வரை, ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் குழந்தைகள் எல்லாரும் சாராயம் குடிக்கிறான். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் சாராயம் காய்க்கிற அந்த அடுப்பு இருக்கு. அரசாங்கம் அதிகாரிகள்லாம் உள்ளே வர முடியாது, உள்ளே வரமாட்டாங்க. நான் காலையில் போகிறேன் சுவிசேஷம் அறிவிக்கலான்னு, அவ்வளோ பேரும் போதையில் இருக்கான். சரி சாயங்காலம் போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம் பார்த்தா சாயங்காலம் வேலை முடிச்சு வந்த உடனே வீட்டுக்கு முன்னே உட்காந்து சாராயம் கொடுக்குறான். நான் போனால் எனக்கும் ஒரு கப் சாராயத்தை கொடுத்தா என்னைய வரவேற்கிறான். கிராமத்து வாசலிலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எப்பொழுது குடியை விட்டு அவர்கள் நல்ல புத்தியோடு இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுது அப்படி இருப்பார்கள்? நான் உம்முடைய அன்பை சொல்லணுமே. நான் எப்போ போய் சொன்னாலும் போதையில இருக்கிறான், அவனுக்கு விளங்கலை. அழுது கொண்டிருக்கிறேன் பிரதர். இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டுமல்ல, இவங்களோட வாழ்கிறதே ஒரு பெரிய காரியம். மிஷினரி பணி. அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். குஜராத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே போன கப்ராடா தாலுகா, மகாராஷ்டிரா மாநிலத்தை ஒட்டி இருக்குது. அந்த கப்ராடா தாலுகாவில் ஒரு 70 கிராமங்கள் இருக்குது. அந்த தாலுகா மொத்தம் சின்ன ஒரு தாலுகா. அந்த கிராமங்களுக்குள்ளே போனால் ஒரு சில கிராமங்களில் நெல் பயிர் வளர்ந்துருந்துச்சு. அப்போ நான் மிஷினரிகிட்ட கேட்டானே, இவங்களுக்கு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், இந்த கல்டிவேஷன்லாம் தெரியுமான்னு. ஒருத்தருக்கும் தெரியாது பிரதர். நானும் என் மனைவியும் எஃபிகாருங்கிற ஒரு அறக்கட்டளை ஸ்தாபனத்து துணையோடு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இந்த விதை நெல்லை வாங்கிட்டு போய் அவர்களுக்கு விதைக்க, நாற்று நட, அவர்களோடு விவசாயிகளாய் நாங்களும், என் மனைவியும் நானும் இருந்து அவர்களுக்கு நாற்று நட சொல்லி கொடுத்தோம் பிரதர். இன்னைக்கு 70 கிராமங்களும் விவசாய கிராமமாய் மாறி இருக்கிறது. காய்கறி தோட்டம்னா என்னன்னு தெரியாது. நம்ம ஊரில் இருந்து நான் விதைகளை வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு வெள்ளரிக்காய், கத்தரிக்காய், பீக்கங்கான்னு சொல்லி அதை விளைய வச்சு காமிச்சு மகிழ்ச்சியாக இருக்காங்க. மிஷினரி பணி என்பது ஏதோ போன உடனே அப்படி பைபிளை பற்றி சொல்கிறது இல்லை. அவர்களை மனிதர்களாய் மாற்றுகிறோம். அவர்களுக்கு சமையல் பண்ண கற்றுக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு சாப்பாடு செய்ய கற்றுக் கொடுக்கிறோம். அவர்களை மனிதர்களாய் மாற்றுகிறோம். அந்த அன்பிலே அவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் யாரெங்க கும்பிடுறீங்க? இப்படி வந்து எங்களுக்கு உதவி செய்கிறீங்களே, நீங்கள் தான் கடவுளுங்கிறான். அப்போ தான் சொல்கிறேன், நாங்கள் கடவுள் இல்லை, எங்களுக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கார், இயேசு, அவர் தான் உனக்காக உயிரை கொடுத்தாருன்னு சொல்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். 1988 வருடம் தமிழ்நாட்டிலேயே கொல்லிமலை என்று ஒரு பகுதி இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலை. அங்கேயும் ஆதிவாசி பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போது நிறைய சுவிசேஷம் போய் அவங்க எல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறது 88 பழங்குடியின மக்களாக இருந்தார். அங்கே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை எங்களுடைய ஜெபக்கூட்டத்தில் வந்து செய்தி கொடுக்கும்பொழுது சொன்னார், எங்கள் பழங்குடியின மக்களுக்கெல்லாம் 10 வயசு வரை இந்த பயல்களுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, ரொம்ப அசிங்கமாக அலைவாங்க, அவங்களுக்கு ஒரு சட்டை தைச்சி கொடுக்க ஆள் இல்லை, டவுசர் போட சொல்லி கொடுக்க ஆள் இல்லைன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. உடனே எங்களுடைய ஜெபக்குழுவில் லோக்கல் சர்ச்சஸில் போய் சொன்ன உடனே பழைய துணிமணியெல்லாம் கொண்டாந்து போட்டாங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி
அதில் உள்ள கிழிஞ்சதெல்லாம் தச்சு எல்லாம் பேக் பண்ணி ஒரு மூடை துணி பேக் பண்ணி லாரியில் போட்டு விட்டோம். அந்த ஊழியக்காரத்தை சொன்னோம், நீங்கள் கொண்டு போய் இதை கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் கொண்டு போய் கொடுங்க, கிறிஸ்மஸுக்கு நாங்கள் அங்கே வாரோம் அப்படின்னு. மகிழ்ச்சியோடு இந்த பார்சல் அங்கே போய் சேர்ந்தது. நாங்களும் கிறிஸ்மஸ் போனோம். கிறிஸ்மஸ் ஆராதனை நடக்கு. ஒரு 12-13 வயசு சிறுவன் ஒரு ரெட் கலரில் ஒரு சுடிதார், பெண் பிள்ளைகள் அணிகிற சுடிதாரை ஒரு ஆம்பளை பையன் போட்டு நிற்கிறான் சர்ச்சில். அவனுக்கு அது வித்தியாசமாகவே தெரில. ஏன்னா பேண்ட் அவ்வளோதான், ஆம்பளை பையன் போடுறதா பொம்பளை பிள்ளைகள் போடுறதான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏன்னா முறை இப்போ தான் பார்க்குறான். மகிழ்ச்சியாக இதை அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மகிழ்ச்சியாய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் பழங்குடியின மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இந்த வருஷ கிறிஸ்மஸ் நல்ல சாப்பாடுங்க, நல்ல துணிமணிகளை வாங்கி உடுத்துங்கள், மதுரமானதை குடியுங்கள், கொழுமையானதை புசியுங்கள். ஏனென்றால் இது கிறிஸ்மஸ், கடவுளுடைய பண்டிகை, பிறந்த நாளை கொண்டாடுகிற, உலகமெங்கும் கொண்டாடுகிற ஒரு நல்ல நாள். அதே நேரத்தில் ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்களுடைய பங்குகளை அனுப்புங்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்மஸே தெரியாதவர்களுக்கு, இப்படி ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்றே அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு பல மிஷனரி ஸ்தாபனங்கள் கிறிஸ்மஸ் காலங்களிலே உங்களிடத்தில் கேட்பார், புதிய துணி வாங்கி கொடுக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எந்தெந்த ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ எல்லா ஸ்தாபனங்களுக்கும் உதவி செய்யுங்கள், எல்லா ஸ்தாபனங்களுக்கும் உதவி செய்யுங்கள். அதில் சத்தீஸ்கரில் ஒரு 10 மிஷனரிகளை நாங்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்தாபனம் பிடிக்குமோ, எந்த ஊழியங்களை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அந்த ஊழியத்தை எங்கள் ஊழியத்துக்கு தான் செய்யுங்கன்னு சொல்லல, எல்லா ஊழியத்துக்கும் செய்யுங்கள். செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க. இங்குள்ள ஆதிவாசி குடும்பங்களுக்கு புத்தாடைகளை எடுத்து அனுப்புங்கள். ஒருவேளை இந்த வருடம் 6000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஷர்ட் வாங்க போகிறேன்னு வச்சுருந்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் உங்களுக்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு ஒரு 4 சட்டை 5 சட்டை வாங்கி அந்த துணிகளை மிஷனரிகளுக்கு அனுப்புங்கள். அந்த துணிகளை பழங்குடியின மக்களுக்கு அனுப்புங்கள். புத்தாடைகள் அவர்களும் அணிந்து மகிழ்ச்சியோடு கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு உதவி செய்யுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இது கர்த்தருடைய நாள், இதில் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய உள்ளம் இந்த காடுகளுக்குள்ளே இருக்கிறது. ஒரு முறை கூட இயேசுவை அறியாத அந்த மக்களோடு தான் ஆண்டவர் நிற்கிறார். இவர்களுக்கு சொல்வதற்கு ஆள் இல்லையே என்று வேதனையோடு உங்களையும் என்னையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற கடவுளின் சத்தம் எங்கள் காதுகளில் துணித்தது போல உங்கள் காதுகளிலும் துணித்தால் நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தருமையான ஆண்டவரே, மிஷனரி பணிகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ஒரு முறை கூட உம்முடைய பெயரை கூட அறியாத இந்த மக்களை சந்தி. இந்த வருடம் அவர்கள் முதல் கிறிஸ்மஸ் கொண்டாடப் போகிறார்கள்.
அநேகருக்கு இதுதான் முதல் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் என்னவென்றே தெரியாத அந்த மக்களுக்கு இரட்சகர் இன்று உங்களுக்காய் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை மகிழ்ச்சியோடு சொல்வதற்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு எங்கள் பங்குகளை அனுப்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.